தொகுதி ஒதுக்கப்படல. மயிலாப்பூர் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. நீண்ட காலமா முயற்சி பண்ணீங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அரசியலில் ரொம்ப சகஜம்தான். நிச்சயமாக வேலுச்சேரி மட்டும் இல்லாமல் எல்லா தொகுதிகளிலும் இளைஞரணி சார்பாக மிக கடுமையாக பணியாற்றி இருக்கிறோம். அதனால் தேர்தலில் நிச்சயமாக வெற்றியும் பெறுவோம் உங்கள் கூட்டணி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேட்பாளர் பட்டியலில் உங்கள் பேர் இடம்பெறுமா? சென்னையை தவிர்த்து வேற எங்கேயும் போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருக்கீங்களா? இல்லை, அது கட்சி தான் முடிவு பண்ணும். கட்சி முடிவு பண்ணுறது தான். பிரதமருடைய வருகை எதுவும் இருக்கா சார்? இப்போ புதுச்சேரி வராரு 3ஆம் தேதி. இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரலைங்க. ஆனால் நிச்சயமாக ஏற்கனவே 3 தடவை வந்துட்டார் பிரதமர். வேறு எந்த காங்கிரஸ் கூட்டணிலாம் யாருமே இன்னும் வரல. அப்போது நிச்சயமாக இன்னும் அதிக முறை வருவார். நிச்சயமாக வெற்றியும் பெறுவோம். இது சென்னையில் ஒரு தொகுதி ஒதுக்கினதை எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ தொகுதி பாஜக விரும்புச்சு? இல்லை, இது தலைவர்கள் முடிவெடுத்திருக்காங்க. நிச்சயமாக கட்சிக்கு யோசித்து தான் எடுத்திருப்பாங்க. நிறைய மாவட்டங்களில் அதிக இடங்களும் கொடுத்துருக்காங்க. அதனால் கட்சி எடுத்திருக்க முடிவு தான் கண்டிப்பாக நல்லபடியாக அமையும். காங்கிரஸ்க்கு கொடுக்காம திமுகவே வேளச்சேரியில் நிற்கும்ன்ற காரணத்தினால ஸ்ட்ராங் காம்படிஷன் இருக்காதுன்னு அதை ட்ராப் பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் யூகம் தான். ஏன்னா இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரல. பட் எப்படி இருந்தாலும் அந்த தொகுதியில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக பணியாற்றி எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற செய்வோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. தொகுதி ஒதுக்கப்படல. மயிலாப்பூர் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. நீண்ட காலமா முயற்சி பண்ணீங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அரசியலில் ரொம்ப சகஜம்தான். நிச்சயமாக வேலுச்சேரி மட்டும் இல்லாமல் எல்லா தொகுதிகளிலும் இளைஞரணி சார்பாக மிக கடுமையாக பணியாற்றி இருக்கிறோம். அதனால் தேர்தலில் நிச்சயமாக வெற்றியும் பெறுவோம் உங்கள் கூட்டணி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேட்பாளர் பட்டியலில் உங்கள் பேர் இடம்பெறுமா? சென்னையை தவிர்த்து வேற எங்கேயும் போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருக்கீங்களா? இல்லை, அது கட்சி தான் முடிவு பண்ணும். கட்சி முடிவு பண்ணுறது தான். பிரதமருடைய வருகை எதுவும் இருக்கா சார்? இப்போ புதுச்சேரி வராரு 3ஆம் தேதி. இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரலைங்க. ஆனால் நிச்சயமாக ஏற்கனவே 3 தடவை வந்துட்டார் பிரதமர். வேறு எந்த காங்கிரஸ் கூட்டணிலாம் யாருமே இன்னும் வரல. அப்போது நிச்சயமாக இன்னும் அதிக முறை வருவார். நிச்சயமாக வெற்றியும் பெறுவோம். இது சென்னையில் ஒரு தொகுதி ஒதுக்கினதை எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ தொகுதி பாஜக விரும்புச்சு? இல்லை, இது தலைவர்கள் முடிவெடுத்திருக்காங்க. நிச்சயமாக கட்சிக்கு யோசித்து தான் எடுத்திருப்பாங்க. நிறைய மாவட்டங்களில் அதிக இடங்களும் கொடுத்துருக்காங்க. அதனால் கட்சி எடுத்திருக்க முடிவு தான் கண்டிப்பாக நல்லபடியாக அமையும். காங்கிரஸ்க்கு கொடுக்காம திமுகவே வேளச்சேரியில் நிற்கும்ன்ற காரணத்தினால ஸ்ட்ராங் காம்படிஷன் இருக்காதுன்னு அதை ட்ராப் பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் யூகம் தான். ஏன்னா இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரல. பட் எப்படி இருந்தாலும் அந்த தொகுதியில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக பணியாற்றி எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற செய்வோம். ஓகே ஓகே, தேங்க்யூ.